வணக்கம் மக்களே. ரொம்ப நாள் கழித்து உங்களை எல்லாத்தையும் இந்த வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. காலதாமதத்துக்கு மன்னிக்கணும். ரெகுலராக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். இன்றைக்கி வந்துட்டு ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் ஒரு படம் ஒன்று பார்த்து கழுவி ஊற்றிருந்த ஞாபகம் இருக்குது. பூல்புலையா செகண்ட் பார்ட்டுங்க. அந்த படத்தை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் என்னால் மறக்கவே முடியல. அந்த கதை இன்னும் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. அவ்வளோ ஒரு தலைவலி பிடிச்ச கதையாக இருந்துச்சு. அது படத்தோட தேர்ட் பார்ட் ரிலீஸ் ஆகிருக்குன்னு கேள்விப்பட்டோம். ஆக்சுவலாக லாஸ்ட் மந்த்தே ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ தான் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த ரிவ்யூவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி ரிவ்யூ. படத்தை பார்த்தாச்சு. படத்தோட கதைக்களத்தை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஹீரோ வந்துட்டு பேய் ஓட்டுறவராக இருக்கார். ஹீரோயின் தற்செயலாக அவங்கள வீட்டில் வந்து பேய் இருக்குதுன்னு சொல்லி ஓட்ட சொல்லி வீட்டில் வந்து பார்த்தா அவர் ஃப்ராடுன்னு தெரியுது. ஸோ அவரையே கூட்டிகிட்டு போய் இன்னொரு இடத்துல வந்து அவருக்கு சொந்தமான இடத்துல நீ இருந்தால் தான் ஒரு பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே அந்த புது இடத்துக்கு போய் ஹீரோ எப்பேற்பட்ட பிரச்சனையில் மாட்டினார், அது எப்படி ஹேண்டில் பண்ணார், அதுலேருந்து எப்படி தப்பிச்சார் அப்படின்றது தான் மிச்ச கதை. உண்மையாலுமே டைரக்டர் வந்துட்டு சேஃப் அண்ட் செக்யூராகவே ப்ளே பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஒரு படம் அதை வந்துட்டு எந்த அளவுக்கு நம்மளை வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்காங்கன்றத வந்து ரொம்ப முக்கியம். படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்மளை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டாங்கனாலே அது வந்துட்டு முக்கால்வாசி அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அந்த வகையில் இந்த பூல்புலையா தேர்ட் பார்ட் வந்துட்டு வெற்றி அடைஞ்சிருக்குன்னே சொல்லணும். ஏன்னா ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டுலேருந்து படம் முடிகிற வரைக்கும் அந்த கதைக்களத்தோட சூடையும் தேவையான எல்லா விஷயத்தையுமே நம்மளை என்டர்டெயின் பண்ணுற மாதிரியும் இருக்குது, நம்மளை ஹோல்ட் பண்ணியும் வச்சிடுறாங்க. முக்கியமாக கிளைமேக்ஸில் ரிவீல் ஆகிற சில ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வந்துட்டு நம்ம ஈஸியாக கெஸ் பண்ண முடிஞ்சாலுமே அந்த படத்தை அந்த இடத்துல பார்க்குறதுக்கு நல்ல சுவாரஸ்யமாகவே இருக்குது. மாதுரி தீக்ஷித் அண்ட் வித்யா பாலன் அவர்களுக்கு நடிக்கிறதுக்கு பெரிய ஸ்கோப் இல்லைன்னாலுமே அவங்களோட ப்ரெசன்ஸ் க்யூட் அண்ட் ஸ்மார்ட்டாகவே இருக்குது. முக்கியமாக படத்தோட பாடல்களாக இருக்கட்டும், படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், படத்தோட கேமராவாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், டெக்னிக்கலாக இந்த படம் ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான படம்னே சொல்லலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஒருத்தரை எரிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அது கடைசி வரைக்கும் யார் அந்த கேரக்டர்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி வச்சதுலேயே டைரக்டர் முக்கால்வாசி வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டை வந்துட்டு ரிவீல் பண்ணும்போது என்னடா இது ஏற்கனவே தெரிஞ்சது தானே அப்படின்னு நம்மளுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அந்த படம் வந்துட்டு போர் அடிச்சிடும். இது அது ஹோல்ட் பண்ணி வச்சதுலேயே முக்கால்வாசி படத்தோட குழுவினர் எல்லாருமே வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். முக்கியமாக படத்தோட இன்னொரு ப்ளஸ் படத்தோட கிராஃபிக்ஸ். கொடுக்கப்பட்ட பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு கிராஃபிக்ஸை வந்து காட்டியிருக்காங்கன்னா பயங்கரமாக அது ஒரு பாராட்டுக்குரிய விஷயமாகவே இருக்குது. அதே மாதிரி கண்ணுக்கு உறுத்தாமலையும் நல்லா நீட்டாகவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. என்னடா படத்தில் இவ்வளோ பாசிட்டிவ் சொல்கிறீங்களே, படத்தில் நெகட்டிவே இல்லைன்னா கண்டிப்பாக இருக்குது. நெகட்டிவ்ஸ் வந்துட்டு எல்லா படத்துலேயும் தான் இருக்குது. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு அந்த பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. முக்கியமாக இன்னும் சொல்ல போனோன்னா காமெடி அவ்வளோக்கா ஒர்க் ஆகலன்னு தான் சொல்லணும். பட் அதெல்லாம் மீறி படத்தை வந்துட்டு நம்ம பார்க்கும் போது நம்மளை ஹோல்ட் பண்ணுற விஷயம் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. நெகட்டிவ்ஸை தள்ளி வச்சுட்டு இந்த படத்தை வந்துட்டு ஒரு நல்ல என்டர்டெய்னர்னே சொல்லலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படத்துக்கு என்னோடய ரேட்டிங் 3.7 out of 5. ஒரு ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு 3 மணி நேரம் எந்த வித கவலை இல்லாமல் படம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை வந்து மறக்காமல் மிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி விரைவில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நன்றி, தேங்க்யூ.